இவனோடதா? இவனை பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஐயா 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 இல்லையா ஐயா, அப்படி இல்லையா. தயவு செஞ்சு என்னை இதிலிருந்து விட்டுருங்க ஐயா. இந்த திருட்டு தொழிலினால கடைசியில் என் உயிர் நண்பன் வீட்லேயே திருடுற மாதிரி ஆகி போச்சுங்கய்யா. அப்படி இல்லையா, என்னால் முடியாதுய்யா. என்னால்தான் என் நண்பனுக்கு துரோகம் பண்ண முடியாதுயா. என்னது, மாட்டிக்கிட்டாங்களா? என்னையா சொல்கிறீங்க? நான் அனுப்பிச்சிருக்க கூடாதுங்கய்யா, ஏன் தப்பு தாங்கய்யா, மன்னிச்சிருங்கய்யா. உங்கள் பேர்லாம் ஒன்றும் வெளியே வராதுங்கய்யா. அவன் ஐடென்டிட்டி என்கிட்ட தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்யா, பத்திரமா தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன். வைங்க ஃபோன் வைங்க. எப்போ மச்சி வந்த நீனு? எப்படி இருக்க? எப்படி வந்த நீ? கூடு கூட கிடைக்காது போல. இது பெங்கால் மொழி. நாம இங்க அவதிகளை இங்க வந்துட்டோம். தம்பி, எங்கேருந்து பாருங்க? ஐயா, சாப்பிட்டு பல நாள் ஆச்சு. தமிழா, பசிக்குதா? கூப்பிட்டா வருவானுங்களான்னு தெரியலையே. சரி, என்னோட வாங்க, நான் சாப்பாடு தரேன். நான் போகிறேன், என் பின்னாடியே வாங்க. சே, நான் அவனை அப்படி போவேணான்னு சொல்லியிருந்தேன், அப்படி நடந்திருக்காதுல்ல. எங்கள் அம்மா இந்த ஊர், என் அப்பா தமிழ்நாடு. 2 பேரும் இங்கே தான் கல்யாணம் பண்ணாங்க. நான் இங்கே தான் பிறந்தேன், இங்கேயே வந்து கடைசியில் இங்கே தான் வேலையும் பார்க்குறேன். இங்கே இருக்க மக்கள்லாம் ரொம்ப நல்லவங்க தான், நம்மளை மாதிரியே தான் பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே. சரி, நான் என்னை பற்றி சொல்கிறேன், இப்போ நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்களேன். இப்போ உங்கள் கதையை பற்றி சொன்னீங்க, இப்போ என் கதையை பற்றி சொல்கிறேன். ஒரு ஆள் பேர் யாருன்னு தெரியாது, அவன் எங்களுக்கு வேலை வாய்ப்பு தந்தான். முதல்ல நம்பலை, அப்புறம் போனோம். கிங்பின்ற ஒரு கம்பெனியில் மீன் பிடிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போனாங்க. முதல்ல நல்லா தான் இருந்துச்சு, முதல் மாத சம்பளம் நல்லா தான் பார்த்துக்கினாங்க. ஆனால் ஒரு நாள் வித்தியாசமாக ஸ்ரீலங்கா பார்டர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. சரி, காசு தரான், போகணும். வேலையை முடிச்சுட்டு வரும்போது அங்கிருந்த காவல்துறை எங்களை பார்த்து பிடிச்சிட்டு, அங்கே ஒரு வயசானவர் இருந்தார் ஜெயிலில், ரொம்ப நல்லவர். அவர் கேட்டார், நீங்கள் எங்கேருந்து போவீங்க? நாங்களும் தமிழ்நாட்டில் இருந்து வரோம் ஐயா. அப்புறம் எதுக்காக நீங்கள் வந்தீங்கன்னு கேட்டார். நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக வந்தீங்க ஐயா. கிங்பின்ற ஒரு கம்பெனியில் வேலையை தர சொன்னாங்க. பார்டர் கிட்ட போய் பிடிச்சிட்டு வர சொன்னாங்க. நாங்களும் சரி, நல்ல கூலி வேலை செஞ்சோம். வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது
ஸ்ரீலங்கா பார்டர் போலீஸ் எங்களை பார்த்து பிடிச்சிட்டு இப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓ என்னமோ சொல்லணும் நீயே சொல்லு. நான் திருடன்னு தெரிஞ்சும் எப்படா உனக்கு சாப்பாடு போட மனசு வந்துச்சு? எப்படி ஐயா உங்களுக்கு அகதிகளுக்கு சாப்பாடு போடணும்னு தோணுச்சு? நீங்களும் மனுஷன் தானே.